என் செல்ல குழந்தையே, உன் தாயானவள் என்னை நீ நம்பிக்கையோடு வணங்கி நீ தொட்ட என் உன் வாழ்க்கையில் இனி என்ன நடக்கப் போகிறது என்பதனை உனக்கு எடுத்துச் சொல்ல நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு ஒவ்வொன்றையுமே சரியாகவே எடுத்துச் சொல்லும் நேரங்கள் அல்லவா? உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, ஏது நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை புரிய வைத்து உன்னோடு நான் இருந்து உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாக சொல்லும் இந்த நேரம் எப்பொழுதுமே உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி நான் உன் முன்னால் நின்று உனக்கு என்னவெல்லாம் எடுத்துச் சொல்ல எண்ணுகிறேனோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலம் உனக்கு ஒவ்வொன்றையும் தெளிவாக எடுத்துச் சொல்ல வேண்டிய நிலைமை வந்துவிட்டது. உனக்காக நான் இருக்கிறேன் எப்பொழுதும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். எந்த நேரத்திலும் நான் உன்னை தொடர்ந்து வருவதும் உனக்கான ஆச்சரியங்களை உனக்கு எடுத்துச் சொல்வதும் என்ன இது புதிதான விஷயமா? இல்லை. நான் மீண்டும் மீண்டும் பலமுறை உனக்கு பல விஷயங்களை என்னவென்று எடுத்துச் சொல்லத்தான் செய்திருக்கின்றேன். பல விஷயங்களை என்னவென்று உனக்கு இந்த வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்த்திருக்கத்தான் செய்கின்றேன். என் பிள்ளையை, பொதுவாகவே ஒரு எண்ணை தொடர்ச்சியாக 3 முறை எழுதிவிட்டோமானாலே அது தேவதை எண்களாக மாறிவிடும் அல்லவா? என் குழந்தையே, அந்த தேவதை எண்கள் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடத்தும், அதன் உள் உணர்வு உனக்கு எதை சொல்லும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு எண்ணை கண்டதும் உன்னுடைய உள் உணர்வு இதுவாக இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. அது எப்படிப்பட்ட உள்ளுணர்வாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் உன் தாயானவள் உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். உன்னை சுற்றி வருகின்ற சில விஷயங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை புரிந்து கொள். திரும்ப திரும்ப இப்படி வரக்கூடிய இந்த எண்களை நீ மீண்டும் மீண்டும் காணும் பொழுது அது எப்படிப்பட்ட விஷயங்களை உனக்கு எடுத்துச் சொல்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, பொதுவாகவே 1 1 1 3 3 3 9 9 9 இது போன்று தொடர்ச்சியான எண்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும். 1 1 1 என்பது ஒரு மங்களகரமான எண். அது எப்பொழுதுமே உன்னை சுற்றி பார்த்து உன்னை சுற்றியுள்ள விஷயங்களை எல்லாம் கவனிக்க தொடங்கக்கூடிய ஒரு எண். அதாவது அந்த எண்ணை கண்டதுமே நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இந்த எண் உன் கண்களில் அடிக்கடி படுகிறது என்றால் உன்னை சுற்றியுள்ள விஷயங்களையும் உன்னை சுற்றியுள்ள மக்களையும் நீ கவனிக்க வேண்டும். இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதனை நிச்சயமாக நீ உன்னிப்பாக கவனித்து பார்க்க வேண்டும். அதே நேரம் நீ என்னவெல்லாம் இந்த வாழ்க்கையில் சாதித்திருக்கிறாய் என்பதனையும் நினைவில் கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதுமே இந்த எண்ணில் உனக்கு நேர்மறையான எண்ணங்கள் அதிகமாக பொறிக்கப்பட்டிருக்கின்றது. உன்னுடைய உள்ளுணர்வை கேட்டு உன்னுடைய உணர்வை நீ நம்ப வேண்டும் என்று அந்த எண் சொல்கிறது. அதாவது உன்னுடைய மனது என்ன சொல்கிறதோ அது சரி என்று அந்த எண் சொல்கின்றது. நீ நினைக்கின்ற விஷயம் சரிதான் என்று அந்த எண் உனக்கு சொல்கின்றது. இதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் நீ சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறாய் என்பதனையும் நீ இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றாயோ அது சரியான செயல் என்பதனையும் அந்த எண் உனக்கு குறிக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, இப்படி இந்த 1 1 1 எண்ணை நீ தொட்டிருந்தாயானால் உன் எதிர்காலம் என்னவாக இருக்கிறது என்பது இப்பொழுது உனக்கு புரிந்திருக்கும் அல்லவா? அதாவது நீ செய்கின்ற செயல் சரி, நீ போகின்ற பாதை சரி, நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் உனக்கு வெற்றி உறுதி. இதைத்தான் இந்த எண் உனக்கு குறிக்கிறது என்பதனை நீ மறந்து விடாது. அதுபோல நீ தொட்டது 3 3 3 என்ற எண்ணாக இருக்கும் பட்சத்தில் இது மும்மூர்த்திகளை உனக்கு சித்தரிக்கும். மனம், உடல், ஆன்மா. நீ மீண்டும் மீண்டும் இந்த எண்களை பார்க்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அது உன்னுடைய மனது, உன்னுடைய உடல் மற்றும் ஆன்மாவை சீரமைப்பதற்கான அறிகுறியாக இருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. இந்த 3ற்கும் இடையில் சரியான சமநிலையை கண்டறிவது உன்னுடைய வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மையையும் பாதுகாப்பையும் அது உறுதி செய்யும்.
நீ அதிக வேலையை செய்தாலும் அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தில் மன அழுத்தத்தில் இருந்தாலும் உன்னுடைய அமைதியை கண்டறிவதற்கு இது சரியான நேரம் என்பதனை அந்த எண் உனக்கு சொல்லும். அதாவது 333 எண்ணை கண்டுவிட்டாய் என்றாலே, இந்த 333 என்ற எண்ணை நீ 3 முறை இப்படி தொடர்ச்சியாக எங்கும் காண நேர்ந்து விட்டது என்றாலே நீ உடனே புரிந்து கொள், இது உன்னுடைய மன அமைதிக்கான நேரம். உனக்குள் இருக்கின்ற அத்தனை குழப்பங்களையும் நீக்கி உன்னுடைய அமைதியை நீ பெறுவதற்கான நேரம் இது என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாகவே எடுத்துச் சொல்லும் காலம் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதையுமே நாம் இருக்கும் இடத்திலிருந்து நமக்கான வெற்றியை நாம் உறுதியோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. இனி வரக்கூடிய நேரங்கள் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி உன்னைத்தான் நான் எப்பொழுதும் தேடி வந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் உனக்கு ஒவ்வொரு நிலையிலும் சரியான சூழ்நிலைகள் உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் அல்லவா? உனக்கு எல்லாமும் நிறைவாக இருக்கும்படி இனிமேல் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகிறது என்பதனை இந்த எண் உனக்கு மீண்டும் மீண்டும் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய உடல் மற்றும் ஆன்மாவை சீரமைக்கும் கூடிய நேரம், உன்னுடைய மனதை நீ ஒருநிலைப்படுத்த வேண்டிய நேரம், உன்னுடைய மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம், உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நீ தெளிவுபட உணர வேண்டிய நேரம். இனி உனக்காக இந்த வராகி நான் உன்னோடு உன்னை தொடரும் இந்த காலம். என் பிள்ளை, நீ எதையுமே நினைத்து வருத்தம் கொள்ளாதே. உன்னை நான் தேடி வரும் இந்த காலங்களில் இனி எப்பொழுதும் உனக்கு ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்தாலுமே இந்த தெய்வம் உன்னோடு இருப்பதை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். இனி என்ன நடந்தாலும் அந்த இடத்தில் உன் மனது அமைதிப்பட்டு நின்றால் உன்னுடைய வெற்றி உனக்கு கிடைக்கும். உன்னுடைய எதிர்காலம் உனக்கு நல்லபடியாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. அடுத்ததாக என் குழந்தை, 99 என்ற எண்ணை, அதாவது 999 என்ற எண்ணை தொடர்ச்சியாக அடிக்கடி நீ கண்டு கொண்டிருக்கிறாய் என்றால் நிச்சயமாக என் குழந்தை, அப்பொழுது நீ புரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? உன்னுடைய கடந்த காலத்தை நீ விட்டுவிட வேண்டிய நேரம் இது என்றுதான் அது உனக்கு சொல்கிறது. இது உன்னுடைய வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தை நோக்கி உன்னை முன்னேறச் செல்கிறது. நீடித்த மற்றும் வெறுப்பு உணர்வுகளை எல்லாம் நீக்கி உன்னை தேடி வருகின்ற நல்ல விஷயங்களை சந்தோஷமாக நீ ஏற்றுக்கொள்ளவும் அது உனக்கு சொல்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இப்படி இது போன்ற விஷயங்களை நீ தொடர்ந்து பார்க்கும் பொழுது உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய பய உணர்வு உனக்குள் இருக்கும் என்றால் அதை எல்லாமும் தாண்டி நீ சரியாக உன் எதிர்காலத்தை உணர வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை புதிய வாழ்க்கையை நோக்கி, ஒரு புதிய அத்தியாயத்தை நோக்கி அந்த எண் உன்னை பயணிக்கச் சொல்கிறது. அப்படியானால் அந்த நேரத்தில் உனக்குள் இருக்கின்ற அந்த குழப்பம் எல்லாம் உன்னை விட்டு நீங்க வேண்டும். உன்னை தேடி இந்த வாழ்க்கை தரக்கூடிய ஆச்சரியங்களை நீ என்னவென்று உணர வேண்டும். உன்னை சுற்றி நான் நடத்துவது எல்லாமும் உனக்கென மிகப்பெரிய வெற்றியையும் நம்பிக்கையையும் உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை ஆச்சரியங்களை கொடுக்கும் நேரம் அல்லவா? எல்லாவற்றையும் என்னவென்று உனக்கு உருவாக்கி தரும் நேரம் அல்லவா? அத்தனையையும் தெரிந்து புரிந்து நீ வாழ வேண்டும். அத்தனையிலும் உன் வெற்றியை நீ நிச்சயமாக உறுதிப்படுத்த வேண்டும் என்பதனை அது உனக்கு எடுத்துச் சொல்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் வரை எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ ஏற்றுக்கொள்ளும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உன்னுடைய வெற்றியையும் நான் உறுதிப்படுத்துவேன் என்பதனை நீ மறக்காதே. எப்பொழுதும் நாம் இந்த தேவதை எண்களை கண்ட பிறகு முதலில் ஒன்றை புரிந்து கொள். வாழ்க்கையில் பல குழப்பங்களும் பல தேவையற்ற எண்ணங்களும் பல தேவையற்ற சூழ்நிலைகளும் இருக்கும் பொழுதெல்லாம் இதையெல்லாம் தாண்டி நாம் எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொள்ளும் இந்த மனநிலையை நாம் எப்பொழுதும் நம்மிடனே வைத்திருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலைகளையும் நாம் நமக்குள்ளேயே நாம் வைத்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நொடியிலும் நாம் நம்முடைய விஷயங்களை என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கு மாற்றத்தை உருவாக்கி தரும் அல்லவா?
இதுபோல உன் எதிர்காலம் இப்படி இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னுடைய எதிர்காலம் உனக்கு என்னவெல்லாம் தருகிறது என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக உணர்ந்து விட்டால் அது போதும். உனக்கு இதற்கு மேலும் எதையெல்லாம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் நான் நினைக்கிறேனோ அதையெல்லாம் எப்பொழுதும் உனக்கு நான் சரியாக கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். இனி நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ ஏற்றுக்கொள்வாய். இந்த நிலையில் உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கிறது என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாது. உனக்கு நான் சொல்லிக் கொடுப்பது ஒவ்வொன்றும் இனி உன்னை எப்பொழுதும் நிச்சயப்படுத்தி கொண்டே இருக்கும். உன்னை எப்பொழுதும் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வைத்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த தாய் உன்னை தேடி வந்து உனக்கு என்னவெல்லாம் சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேனோ அதை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள எந்த நிலையிலும் நீ உன்னை விட்டு விலகாத ஒரு நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த காலம் உனக்கு எல்லா பதிலையும் நிறைவாக கொடுக்கும். இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா விஷயங்களையும் சரிவர எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அன்பினால் ஒன்றை நம்மால் பெற முடியும் என்றால் அது இந்த வாழ்க்கையில் நாம் பெறக்கூடிய உண்மைகளும் நாம் அடையக்கூடிய நம்பிக்கைகளும் சந்தோஷங்களும் என்பதுதான். நமக்கு அத்தனையிலும் நல்ல மாற்றங்கள் பிறக்கும் என்பதனை நீ கண்டுகொள்ள வேண்டும். அத்தனை விஷயங்களிலும் உனக்கான வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா அதிசயங்களும் ஆச்சரியங்களும் சரிவர உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறக்காதே. காலம் அத்தனைக்குமான பதிலை உருவாக்கி கொடுக்கும் என்று அம்மா சொல்வது போலத்தான் உனக்கான நேரம் உன்னை நிச்சயமாக என்னவென்று வலிமைப்படுத்தி உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் சொல்வது எல்லாமும் உன்னை இனிமேல் அடுத்த நிலையில் கொண்டு வந்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவுபட தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாம் எண்ணி இனிமேல் நீ கலங்க வேண்டாம். உனக்கு நான் சொல்லித்தரக்கூடிய அத்தனையிலும் நீ எல்லாவற்றையும் தெளிவுபட புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ நீ ஆரம்பித்தாலே அது போதும். எதுதான் நமக்கு இந்த தீமைகளை நம் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறது என்பதனை முதலில் நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள தயாராகிவிடு. உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களிலும் இருந்தும் என் பிள்ளை நீ சரியாக ஒவ்வொன்றையும் இட்டெடுப்பாய் என்பதனை புரிந்து கொள். சரியாக ஒவ்வொன்றிலும் உன்னை வந்து இந்த வாழ்க்கை வழி நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நடக்கும் நல்ல விஷயங்களுக்கு எப்பொழுதும் நான் பொறுப்பெடுத்து கொண்டிருப்பது போல உன்னை தேடி வரும் ஒவ்வொரு உண்மையான விஷயங்களுக்கும் நான் எப்பொழுதும் பொறுப்பெடுத்திருக்கிறேன் என்பதனையும் மறக்கக்கூடாது. சூழ்ந்து வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்தி வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நிலையிலும் உன்னுடைய சந்தோஷம் உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த நேரத்திலும் என் பிள்ளைக்கு வெற்றி வாய்க்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதை எல்லாம் நினைத்து என் பிள்ளை பதற வேண்டாம். உன்னை சுற்றி நான் ஆச்சரியப்படுத்தும் பல விஷயங்களை உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இந்த வராகி உடனிருந்து உனக்கு அத்தனையிலும் நீ விரும்புகின்ற வெற்றியை உனக்கு நடத்தி தந்து உன்னை வாழ வைப்பாள் என்பதனை நீ ஏற்றுக்கொண்டால் அது போதும். தெய்வம் இருக்கும் பொழுது உனக்கு என்ன கவலை? உன்னுடைய எதிர்காலம் உனக்கு நல்லதாக மாறும் என்பதனை நீ நம்ப வேண்டும். உன்னுடைய எதிர்காலம் உனக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த பொழுதுகள் உனக்கு எல்லாவற்றையும் தெளிவுபட எடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைத்து உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இனி நடக்கும் ஆச்சரியங்கள் உன்னை நன்மைப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். உன்னை தேடி வரும் விஷயங்கள் எப்பொழுதும் உனக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். உனக்காக எந்த நேரத்திலும் நான் வரும்போது இனி அத்தனையிலும் உனக்கான மாற்றத்தை என் பிள்ளை கவனமாக நீ புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காது. இன்றோடு உன்னை ஆட்டி படைத்தது எல்லாமும் உன்னை விட்டு விலக வேண்டும் அல்லவா?
உனக்கான ஆச்சரியத்தை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்க வேண்டும் அல்லவா? இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் கவனித்து அதற்கு ஏற்றது போல உன்னுடைய மகிழ்ச்சியை நீ தேடி தேடி பெற்று கொண்டால் அது போதும். உன்னை நான் எப்பொழுதும் கட்டுப்படுத்தி ஒரு நிலைமைக்குள் கொண்டு வர நான் பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன். எதையுமே நீ சரியான புரிதலோடு செய்யும் பொழுது உனக்கும் சரியான விஷயங்கள் உன்னை சுற்றி நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். சரியான தெளிவு உனக்கு எப்பொழுதும் நல்லபடியாக கிடைக்கும் என்பதனை நீ ஏற்றுக்கொண்டால் அது போதும். நடப்பது உனக்கு நன்மைகளையும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளையும் கொடுத்து உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ உணர்ந்துவிடு. இத்தனை காலம் என் பிள்ளை, சரியாகவே உனக்கு நான் சொல்லித்தரும் விஷயங்களை நீ நிறைவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை நான் புரிந்து கொண்டோமானால் அவை அத்தனையையும் என் பிள்ளை நல்ல மாற்றத்திற்குள் நீ கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. தெய்வம் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையும் தெளிவுபட உணர்த்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய். இனி உன்னை தேடி நான் வருகின்ற பொழுது உனக்கு அதிர்ஷ்டம் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எல்லாமும் உன்னுடைய நன்மையைத்தான் உனக்கு எடுத்துச் சொல்லி வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அதுவே உனக்குரிய மகிழ்ச்சியை நிச்சயமாக உனக்கு சொல்லித்தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் மேலும் உனக்கு வெற்றியை கொடுத்து மனநிறைவோடு என் பிள்ளை உன்னை அது வாழ வைத்து கொண்டிருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையிலும் இனி ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நிறைவாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனிமேல் என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்றெல்லாம் எதற்கும் நினைத்து நீ பதறாதே. உன்னை தொடரும் விஷயங்கள் அத்தனையிலும் இனி உனக்கு கிடைக்கும் அத்தனை மாற்றங்களும் உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாமல் இருந்தாலே அது போதும். நல்லது நடக்கட்டும். எப்பொழுதும் உனக்கு வெற்றி உறுதியாக கிடைக்கட்டும். உன்னை தேடும் பொழுது இந்த வாழ்க்கையிலும் உனக்கு அதிசயங்கள் என்பது நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். உன் எதிர்காலம் நீ விரும்பியதை விடவும் சிறப்பாகவே உனக்கு மாறும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.